திரௌபதிக்கு 5 கணவன்கள் அமைஞ்சது முற்பிறவியினுடைய சாபம்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி பிறவியில திரௌபதி நலாயினி அப்படின்னு ஒரு பெண்ணா இருக்காங்க. மௌகல்ய ரிஷியினுடைய மனைவியா இருக்காங்க. மௌகல்ய ரிஷி வயதானவரா இருக்காரு, ஆனா நலாயினி இளமையான பெண்ணா இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுமே கூட தன்னுடைய கணவனுக்கு அவங்க ரொம்பவே உண்மையா இருக்காங்க. ஒரு முறை அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க சாப்பாட்டை மௌகல்ய ரிஷியினுடைய ஒரு விரல் துண்டாய் விழுந்துருது. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த விரலை எடுத்து வச்சுட்டு பொறுமையா அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. இதனால ஆச்சரியப்பட்ட மௌகல்ய ரிஷி, எனக்கு இவ்வளவு தூரம் உண்மையா இருக்கே, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க, நீங்க இளமையான ஆண்மகனுடைய உருவத்துல என் கூட கூடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே மௌகல்ய ரிஷியும் 5 இளமையான ஆண்மகனுடைய உருவம் எடுக்கிறாரு. நலாயினியோட சந்தோஷமா இருக்காரு. தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறாரு. ஆனா நலாயினியால இதை ஏத்துக்க முடியல. நீங்க எப்பயும் இளமையான ஒரு ஆண்மகன் உருவத்திலேயே இருந்து என் கூட வாழணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதனால கோவப்பட்ட மௌகல்ய ரிஷி, உடல் இச்சைக்கு ஆசைப்படக்கூடிய நீ அடுத்த பிறவியில 5 கணவனை அடைவாய்னு அவங்களுக்கு சாபம் கொடுத்துடுறாரு. தன்னுடைய தவற உணர்ந்த நலாயினி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க. இப்பேற்பட்ட சாபம் எனக்கு வந்துடுச்சேன்னு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சிவபெருமான் 5 பேருக்கு மனைவியா இருந்தாலும் நீ கற்புக்கரசியா தான் வாழ்வ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரமளிக்கிறாரு. திரௌபதி அதற்கேற்ற மாதிரியே அவங்களுடைய அடுத்த பிறவியில 5 கணவன்களை இந்த சாபத்தின் மூலமா அடையிறாங்க. ஆனா ஒவ்வொரு கணவனோடையும் ஒரு வருஷம் வாழ்ந்த பிறகும் தீயினால தன்னுடைய கற்பை சுத்தப்படுத்திக்கிட்டு அடுத்த கணவனோட வாழ தொடங்குறாங்க.